ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு கிறிஸ்பியான திக்கான வாழைக்காய் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. வாழைக்காய் கன வறுவல் வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக கிறிஸ்பாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. கலந்த சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த ரெசிபி. டெய்லி சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் அப்படின்னு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னா இதை ட்ரை பண்ணலாம். எல்லா விதமான கலந்த சாதம், தயிர் சாதத்துக்கும் இது வந்து ரொம்ப ஒரு சுவையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா. இதுதான் முந்தன் வாழைக்காய். யூஸ்வலாக நம்ம சிப்ஸ் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் வாழைக்காய் வாங்குறப்ப இந்த மாதிரி முந்தங்காய் வாங்கினோம்னா இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் முந்தங்காய் வாங்குறப்ப நல்ல விளைஞ்ச காயை பார்த்து வாங்குங்க. விளைஞ்ச காயை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி அங்கங்கே உங்களுக்கு அந்த லைட்டாக ப்ரௌன் ஸ்பாட்ஸ் தெரியும். அப்புறம் இந்த காம்பு கிட்ட நல்ல இந்த பாருங்கள், ஒரு மரம் மாதிரி இருக்குது, மரத்தோட வெளிப்பாகம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது பார்த்தீங்களா, காய ஆரம்பித்து இந்த மாதிரி இருந்ததுன்னா இது நல்ல விளைஞ்ச காயின்னு அர்த்தம். இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா எப்படி நல்லா நங்குன்னு ஒரு சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சத்தம் கேட்கும் நல்ல விளைஞ்ச காய்னா. இந்த மாதிரி காய் தான் நம்மளோட சிப்ஸுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதோட இந்த தலையும் முடியும் வெட்டிட்டு, அடியும் வெட்டிட்டு, இந்த வரும்பெல்லாம் கீறிட்டு நல்லா அந்த தோலை சீவிட்டு கொஞ்சம் தடிமனான பீஸஸாக நான் வந்து கத்தியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு தடிமனான பீஸு, ஏன்னா நம்ம வாழைக்காய் வறுவலாக பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சாம்பார் மிளகாய் தூள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய் தூளும் தனியாத்தூளும் 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கலாம். 1 பங்கு தனி மிளகாய் தூளுக்கு 2 பங்கு தனியாத்தூள் அந்த அளவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், இது வந்து பொரியிறப்ப இதோட சேர்த்து ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அப்புறமா இதில் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ்க்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதுவும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்ல புளிப்பு, உப்பு, உரப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது. நம்மளோட கலந்த சாதங்களுக்கு, தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து கலந்துக்கலாம். இதுக்கு யூஸ்வலாக தண்ணி தேவைப்படாது, ஏன்னா நம்ம வாழைக்காயை வந்து அரிஞ்சு தண்ணியில் தான் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதுலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து போட்டு தான் நம்ம இதெல்லாம் சேர்க்குறோம். அதனால் வந்து இதுக்கு தண்ணி தேவைப்படாது. வேணும்னா 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசுறுனாப்பில் கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டுருக்கேன். இதில் இருக்கிற அந்த லெமன் ஜூஸே போதுமானதாக இருந்தது இதை கலந்துக்கிறதுக்கு. ஸோ இதில் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக தண்ணி சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எண்ணெய் ரொம்ப குடிக்காமல் இருக்கும், நமக்கு நல்ல கிறிஸ்பியாக வரும். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போது எண்ணெயை நல்லா ஹையில் வச்சு நான் சூடு பண்ணியிருக்கேன். நம்ம பொரிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை சிம்முக்கு கொண்டு வந்துட்டு இந்த விதத்தில் நம்ம செஞ்சோம்னா தான் நமக்கு நல்ல கிறிஸ்பியான இது கிடைக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் திக்காக போடுறோம் இல்லையா, சிப்ஸ் மாதிரி ரொம்ப மெல்லிஸாக போடாமல். அதனால் நல்ல ஹைக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை சிம்முக்கு கொண்டு வந்துட்டு இந்த வாழைக்காய் துண்டுகளை ஒன்றா இப்படி பிரித்த மாதிரி எடுத்து போடுங்க. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து போட்டோம்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். போட்டுட்டு இந்த மிதமான சூட்லேயே நம்ம இந்த சிப்ஸை வந்து வறுக்க போகிறோம். நல்லா அந்த ஓசெல்லாம் அடங்கி, அந்த நுரை அடங்கி வர வரைக்கும் நம்ம இதை பொறுமையாக வறுக்க போகிறோம். மற்ற சிப்ஸை விட இது கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனால் டேஸ்ட்டில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம டக்குன்னு ஹை ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துட்டோம்னா நம்ம எடுக்கிறப்ப நல்ல கிறிஸ்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே வதக்குன்னு ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி வச்சு பொறுமையாக இதை பொரித்து எடுக்கணும். போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கப்புறமா மெதுவாக இதை திருப்பி விடலாம். இதில் உங்களுக்கு இன்னும் விருப்பம்னா கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது அந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கலந்த சாதத்துக்கு
சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷன் இது. இப்போ பார்த்திங்கன்னா லேசாக அந்த ஓசையெல்லாம் அடங்கியிருக்கு, கொஞ்சம் பொன்னிறமாகவும் தெரியுது இல்லையா? இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கடைசியாக எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப இன்னொரு தடவை போட்டு இதை வறுத்து எடுக்க போகிறோம். இந்த 2 தடவை நம்ம வறுத்து எடுக்கிறதுனால நமக்கு நல்ல கிறிஸ்பான சிப்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நான் அதை எடுத்து வச்சுருறேன். இதே மாதிரி பாக்கி இருக்கிற சிப்ஸ் எல்லாத்தையும் போட்டு நான் ஒரு 3/4 பதம் பொரித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் அடுத்த ஈடு போட ஆரம்பிக்கிறப்ப திரும்ப அந்த அடுப்பை வந்து நல்ல ஹைக்கு கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம வந்து சிம்மில் வச்சுருக்கிறதுனால சூடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நல்ல ஹைக்கு கொண்டு வந்து இந்த துண்டுகளை இதில் போட்ட உடனே திரும்ப சிம்மில் கொண்டு வந்து வச்சுடுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி ஃபுல்லும் சிம்லேயே வச்சோம்னா அப்புறம் நமக்கு சரியாக வேகாமல் இதாகிடும். இப்போ இந்த ஈடும் 3/4 பதம் வெந்திருக்கு. நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணிட போகிறேன். பண்ணிவிட்டு நம்ம முதல்ல பொரிச்சு வச்சோம் பார்த்திங்களா, அதை இப்போ போட்டு திரும்ப நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். அது முடிச்சதுக்கப்புறமா இது அதுக்குள்ளார கொஞ்சம் சூடு ஆறி இருக்கும். நம்ம திரும்ப இதை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மெத்தடில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நல்ல கிறிஸ்பாக கிடைக்கும் நமக்கு. இப்போது நான் வந்து முதல்ல பொரிச்சு வச்சுருந்தேன், இந்த பக்கம் வச்சுருக்கேன். இப்போ இதை போட போகிறேன். இப்போ வந்து நல்லா கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நான் அடுப்பு வந்து நல்லா ஹையில் வச்சுருக்கேன். இந்த கிறிஸ்பி கன வறுவல் வந்து ரொம்ப கலந்து சாதத்தோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற கோவில் புளியோதரை, சாதம், தயிர், கமலா ஆரஞ்சு புளிப்பச்சடி ப்ளஸ் இந்த வறுவல். இது வந்து நான் இங்கிலீஷ் சேனலில் இந்த ரெசிபி போட்டிருக்கேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும் தான் பாருங்கள். குக்கரில் நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு புளியோதரை ரெசிபி இது. இதோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான லஞ்ச். இந்த சுவையான வாழைக்காய் சிப்ஸ், கனவறுவல் சிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. மீண்டும் இன்னொரு ஆரோக்கியமான அருமையான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். என்னோட மற்ற 2 சேனல், பிளாக் எல்லாம் கூட செக் பண்ணுங்கள். எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபியோட செய்முறை விளக்கம், இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கூட ஆங்கிலத்தில் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.